வணக்கம். நான் சரஸ்வதி மேகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து நான் வச்சிருக்கிற கார்டன். இதில் வந்து என்னென்ன பறிக்க போகிறேன்னா, இதோ இத்தனை கேன் இருக்குது. இந்த குப்பையை இந்த காலி கேன் ஒன்று ஆயிடுச்சுன்னா, ஒரு செடி செத்துருச்சுன்னா அதுலேருந்து காலி பண்ணி அதில் வந்து குப்பையை சேர்த்து வைப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மண் போட்டு அதில் ஒரு செடி நடுவேன். அந்த மாதிரி நட்டது தான் இந்த செடிங்கள்லாம். இப்போல்லாம் அந்த மாதிரி தான் நான் செய்கிறேன். இருக்கிற மண்ணே போதும்னு சொல்லிட்டு இப்போது இந்த செடியில் இந்த கார்டனில் பூசணிக்காய் போட்டேன். அது நிறைய வந்து பிஞ்சு வச்சு பூ வச்சு நிறைய கொட்டிடுது. அதுக்கு தேமோ கரைசல் அடைக்க போகிறேன். இதுதான் மோர் வந்து எங்கள் வீட்டில் சாட மாட்டாங்க, தயிர் சாட மாட்டாங்க. அப்படி தயிர் வந்து யாராவது பக்கத்தில் கொடுப்பாங்க. எங்கள் வீட்லேயும் பால் நாங்கள் 1 லிட்ரு வாங்குகிறோம் டெய்லி. அதில் கொஞ்சோண்டு புற ஊற்றி வச்சோன்னா அதில் வந்து தயிர் ஆயிடுச்சுன்னா அதை கொண்டு போய் நான் கார்டனில் இருக்கிற இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுருவேன். அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுருவேன், ஊறிடும். அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போது இந்த செடியில் கத்திரிக்காய், தக்காளிலாம் காய்ச்சிருக்கு. அதெல்லாம் பறிக்கிறேன். கத்திரிக்காய் ஒரு 6 கேன் வச்சுருந்தேன். அதில் 5 செடி வந்து காய் வச்சின்னே இருக்குது. இதோ வரி கத்திரிக்காய், இன்னும் ஒரு 2-3 ரகம் வச்சுருக்கேன். கொத்து கத்திரிக்காய், இதெல்லாம் பறிக்கிறேன். குட்டி குட்டியாக இருக்குது. இதில் வந்து விட்டால் முத்திரும், அதனால் பறிச்சிடுறேன். இப்போது கத்திரிக்காய், கனகாம்பரம் பூ, தக்காளி பழம் இதெல்லாம் பறித்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். அப்பப்போ 4 நாளைக்கு ஒரு முறை, 2 நாளைக்கு ஒரு முறை கூட நான் வந்து காயை பறிப்பேன். கனகாம்பரம் வந்து டெய்லி கிடைக்கும். அந்த கனகாம்பரம் செடியில் கணு வந்து வேர் வரும். அதை தான் நான் வந்து இந்த கணு வேர் வரும். அதை வந்து நான் இந்த கவரில் இந்த டம்ளர்லாம் பதியம் போட்டு செடி உற்பத்தி பண்ணி ஆன்லைனில் அனுப்புகிறேன். வேணுன்றவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் கட்டினா போதும். 80 ரூபா தான். அவங்க வந்து எவ்வளோ வெயிட் இருந்தாலும் பரவாயில்லன்னு 50 ரூபா வாங்குகிறாங்க. நான் அதை பார்சல் பண்ணுறதுக்காக ஒரு 20-30 வாங்குகிறேன். அதை வந்து பாக்ஸ் வாங்கி கடையில் நான் அதை உள்ளே வச்சு பத்திரமா பேக் பண்ணணும். அதனால தான். இப்போ இது வந்து தக்காளி, பச்சை மிளகாவும் வச்சுருக்கு. 1 லிட்டர் கேனில் தான் பச்சை மிளகா வச்சுருக்கேன். இவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். சங்குப்பூ, கனகாம்பரம், கத்திரிக்காய், தக்காளி. எனக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இவ்வளோ காய் கிடச்சிரும், தக்காளி கிடச்சிரும்.